ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள் வேணும்னா. இது வந்து ஒரு பெய்டு டேரக்ட் ரீடிங் தான். ஸோ இன்னைக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்டு ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்னா உங்களோட பர்சனோட சேர போகிறீங்க. உங்கள்கிட்ட இருந்த தேர்ட் பர்சன் விலக போகிறாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு க்ரோத்தை பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக உங்கள் பர்சனை விட்டு பிரிஞ்சு இருந்து நீங்கள் பட்ட கஷ்டம் ஏகப்பட்டது, சொல்லி முடியாது. அழுது இருப்பீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு மன ரீதியாக ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. எதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்? இந்த பிரச்சனைகள் நமக்கு எப்போ முடிவுக்கு வரும்? இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர போகிறோம்? நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களோட சேர போகிறாங்க. நிறையா விஷயங்கள், நிறையா சந்தோஷங்கள் உங்கள் லைஃப்பில் இது நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சதே இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஏன்னா நம்மளை விட்டு ஒருத்தவங்க பிடிச்சவங்க விலகி போகிறாங்கன்னா அதோட பெயின் வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க, சைலண்ட் ஆயிடுவாங்க. யார்கிட்டையும் பேசுறதுக்கு பிடிக்காது. நம்மளை புரிஞ்சுக்காமலே இப்படி விலகி போகிறாங்களே அப்படின்றது வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கூட நீங்கள் திட்டி கூட பேசியிருக்க மாட்டீங்க. திட்டி பேசாமலே கொஞ்சம் யார்கிட்டையும் பேசாமல் இன்ட்ராக்ஷன் ஆகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பீங்க. ஆஃபீஸ் போனாலும் சரி, படிக்கிற இடத்துல போனாலும் சரி, அனாவசியமாக யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டீங்க. உங்களை நிறையா பேர் கேட்டிருப்பாங்க, ஏன் நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை, நல்லா கலகலன்னு பேசிகிட்டு இருப்பீங்களே ஏன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களை கேட்டுருப்பாங்க. அந்த பெயின் வந்து உங்களை வந்து யார்கிட்டையும் பேசாமல் விட்டுருக்கு. ஸோ இனி வர காலங்களில் கலகலன்னு இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, நீங்கள் நினச்சது சாதிக்க போகிறீங்க. உங்கள் லைஃபே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இப்படி இப்படி ஒரு லைஃப் நம்ம இருப்போமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்க. ஸோ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. ஒரு சில நேரம் வந்து நீங்களும் நினச்சிருப்பீங்க, உங்கள் பர்சன்ட்ட ஃபோன் பண்ணும்போது கூட அவங்க ஃபோன் எடுத்து பேசுனா கூட ஒழுங்காக பேசியிருக்க மாட்டாங்க. பேசாமலே வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசியிருப்பாங்க. நிறையா அடிபட்டிருக்கீங்க, நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அவங்களும் நிறையா பெயின்ஃபுல்லான விஷயத்த கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் அடிக்கடி 555 பார்ப்பீங்களா? பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 555ன்றது நீங்கள் கடந்து வந்த பாதை ரொம்ப சிரமமாக இருந்தது. அது ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கீங்கன்றத அடிக்கடி 555 பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஸோ அவ்வளோ சிரமங்கள் நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில். இனிமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து ரொம்ப திங்கிங் அதிகம். நம்ம பர்சன் நம்மளோட வந்து சேர்ற வரைக்கும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறத கூட நம்ப மாட்டீங்க. ஏதோ மேடம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நடந்த பிறகு இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்ற ஒரு இந்த யூனிவர்ஸ் உங்களை பார்க்க வச்சுருக்கு. அதனால் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து யார் பார்க்கணுமோ அவங்கள்ட்ட போய் இது கண்டிப்பாக சேர்க்கும். ஏன்னா அந்த வீடியோ ஆரம்பத்திலே நான் வந்து என்னோட ஹீலிங்கோட சேர்த்து தான் வந்து இந்த ரீடிங் சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்கேன்.
யாருக்கு தேவைப்படுதோ இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேரும். ஸோ ஓகே. இப்போ உங்கள் பர்சன் உங்களோட வந்து சேர போகிறாங்க. அடுத்து என்ன வருதுன்ட்டு பார்ப்போம். நீங்கள் இத்தனை நாளாக பணத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தீங்களா? பண ரீதியாக ஏதோ பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண பணம், நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அது நடக்க போகுது. ஃபுல்லாக பென்டகல்ஸ் தான் வருது. ஸோ இது வந்து உங்களை வந்து ஒரு ஹாப்பி சேஞ்சஸை பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனும் வரப்போகிறாங்க, மணி பிரச்சனையும் தீரப்போகுது. எல்லாம் கலந்த ஒரு ஹாப்பி சேஞ்சை பார்க்க போகிறீங்க. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும்னு. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. ஒரு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு கூட நினச்சிருந்துருப்பீங்க. அந்த பொருளை இன்னும் வாங்காமல் இருந்திருக்கீங்கன்னா அந்த பொருளை ஈஸியாக வாங்கக்கூடிய காலமாக இருக்கும். சில பணம் கொடுத்த இடத்துல வரல அப்படின்ற எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த பணம் உங்கள்கிட்ட வரப்போகுது. அந்த பணம் வந்து சேரப்போகுது. பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்டு ஸ்ட்ரென்த்து வந்துச்சு. நான் சொன்னேன் உங்கள் பர்சன் உங்களோட சேரப்போகிறாங்க. ஸோ இனிமே தான் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இனிமே தான் வரப்போகுது. இத்தனை நாள் இருந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் பர்சனே வந்து சொல்ல போகிறாங்க. பாஸ்டான விஷயத்த பேச வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலையோட உங்கள் பர்சன் உங்களோட ஒன்று சேர போகிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இனிமேல் வரப்போகுது. பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணவங்களாம் சரி, படிக்கிறவங்களும் சரி, சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் அது என்ன மாதிரி விஷயமாக இருக்கலாம். உங்கள் பர்சனை நினச்சிருக்கலாம், இல்லை உங்களோட கெரியர் விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா, க்ரோத் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹாப்பியாக நடக்க போகுது. நீங்கள் இத்தனை நாளாக வெயிட் பண்ண விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்க காத்திருக்கு. ஸோ ஃபோக்கஸ்லாம் வந்து கொஞ்சம் தனிமையிலே இருந்து பழகிட்டீங்க இப்போ கொஞ்ச நாளாகவே. நம்ம எப்படி லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸை பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து அகென்ஸ்டாக தான் இருந்திருப்பாங்க. ஏன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட உங்கள் பேரண்ட்ஸ் கூட ஏதாவது உங்களை பற்றி ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. கூட பிறந்தவங்க கூட சொல்லிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. சொந்தக்காரங்க கூட ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமே வந்திருக்காது. நீங்கள் பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. பட் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதே கிடையாது. யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தீங்க. ஸோ அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த அளவுக்கு வளர போகிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்குரிய காலம் வந்து விட்டது. நீங்கள் தனிமையில் இருந்து யார்கிட்டையும் ரொம்ப பேசாமல், அடுத்தவங்க அனாவசியமான கமெண்ட்டை காதுகளை கொடுக்காம நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. வேலை விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம். நிறையா குறைகள் சுற்றி இருக்கிறவங்க உங்களை பேசாத வார்த்தைகள் கிடையாது. நீங்கள் பேச்சு 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 அவ்வளோ பேசியிருக்காங்க, அவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க அப்படின்ற போது நீங்கள் ஒரு நாள் அவங்கள வந்து நீங்கள் திட்டினது கிடையாது. சரி பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய லெவலுக்கு உங்களோட லைஃப் மாறப்போகுது. ஒரு ஹாப்பி சேஞ்சை பார்க்க போகிறீங்க. லைஃப்பில் ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம அடைய போகிறோம்னா சுற்றி இருக்கிறவங்க பகையாயிருவாங்க. நம்ம பண்ணுற விஷயம் யாருக்குமே பிடிக்காது. நம்ம ஒரு தனிமையிலே இருப்போம். நம்மளை தனிமையிலே இருக்க வச்சு அந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளை உணர வைக்கும். சுற்றி இருக்கிற ஆள் எப்படின்றத தெரிய வைக்கும்.
அனாவசியமாக யார்ட்டையும் பேச பிடிக்காது. நல்ல லைஃப், நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத், நல்ல ஒரு ஹாப்பி சேஞ்ச பார்க்க முன்னாடி இந்த சிம்ப்டம்ஸ்லாம் தெரிய வரும். தெரிய வந்திருக்கும் கண்டிப்பா. இந்த சிம்ப்டம்ஸ்லாம் தெரிய வந்திருக்கும். அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ கண்ணீர் விட்டது யாருக்கும் தெரியாது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு. அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. பட் அதை யார்ட்டயும் ஷேர் பண்ணது கிடையாது. ஷேர் பண்ணா கூட நம்மள நினைச்சு யாரும் வருத்தப்படுறவங்களுக்கு ஆள் இல்லன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க வருத்தப்பட்ட விஷயம் யுனிவர்ஸ் கேட்டிருக்கு. நீங்க கும்பிடுற இஷ்ட தெய்வத்துக்கு கேட்டிருக்கு. கண்டிப்பா வந்து அது கேட்க போய் தான் நீங்க இனிமே வந்து ஒரு நல்ல மாற்றம், ஒரு ஹாப்பி சேஞ்ச பார்க்க போறீங்க. பாருங்க. எத பத்தி நான் பேசிட்டு இருந்தேனோ, அதே வருது. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் இத்தன நாளா ரொம்ப சைலன்ட்டா இருந்திருப்பீங்க. சைலன்ட்டா இருந்து வொர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆர்டர் போட்டிருப்பீங்க. இது நம்மளால சாதிக்க முடியுமா? முடியாதா? அ நெறைய விஷயங்கள் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்தாலும், நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டின்ற நெறைய விஷயத்த நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அது உங்களுக்கு நடக்க இருக்க காத்திருக்கு. ஹாப்பி சேஞ்ச பார்க்க போறீங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ பார்க்கலாம். எடுத்தோனே பெர்ஃபெக்ட் டைமிங். ஆக்சுவலி நீங்க எதிர்பார்த்த விஷயம் பெர்ஃபெக்ட் டைமிங்ல இப்ப நடக்கறதுக்கு காத்திருக்கு. பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த யுனிவர்ஸ் உங்கள பார்க்க வச்சிருக்கு. நீங்க எப்பயுமே டக்குன்னு நம்ப மாட்டீங்க. நடந்த பிறகு தான் நம்புவீங்க. நீங்க நம்புங்க. நடந்துருச்சுன்னு நம்புங்க. ஒரு எதையுமே நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நமக்கு கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காதுன்னா கிடைக்காது. அந்த மாரி மைண்ட வந்து கொஞ்சம் பாசிட்டிவா வச்சுக்கோங்க. நெகட்டிவா வச்சுட்டு இருக்கதே ஒரு பிளாக்கேஜா இருக்கிற மாரி தெரியுது. பாருங்க ட்ரஸ்ட். நம்பிக்கை வைங்க. இஃப் யூ பிலீவ் ட்ரஸ்ட் லெவல் சூப்பரா இருக்கும். நீங்க நினைச்ச விஷயம் ப்ராப்பரா நடக்க போகுது. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் சூப்பரா நடக்க போகுது. அபண்டன்ஸ். ஆல்ரெடி சொன்னேன். ஃபுல்லா பென்டக்கிள் கார்டு தான் வந்துச்சு. பண விஷயத்துல நீங்க என்ன மாரி பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த பணம் உங்களுக்கு வந்து உங்கள தேடி வரப்போகுது. எதிர்பார்த்த பண வரவு, நீங்க குடுத்த பணம், நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான பணம் எல்லாமே ப்ராப்பரா வரப்போகுது. ஒரு பிக் ஹாப்பி சேஞ்ச பார்க்க போறீங்க. ஸோ ஹாப்பி சேஞ்சஸ கூடிய சீக்கிரம் பார்க்க போறீங்க. ஹாப்பியா இருங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். தேங்க் யூ. பாய்.